வணக்கம் நட்புகளே. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் நாவல் என் கண்ணில் கரைந்தேனடி கண்ணம்மா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 19. ஓடும் அவளை கண்டவன், வாய் மட்டும்தான் கண்ணம்மா உனக்கு, சும்மா சீண்டுனாலே இப்படி ஓடுற, நீ எப்படி டாக்டர் ஆன? என்னோட ரொம்ப நாள் டவுட்டே இதுதான் என்று சிரித்தவன் அலுவலகம் கிளம்பினான். அவன் அகம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவன் முகமே கூற அவனை புன்னகையுடன் எதிர்கொண்டான் ஸ்ரவன். என்னடா ஆச்சு? மது ஆபீஸ் வந்துட்டு போயிருக்கா, நீ என்னடானா சிரிச்சுக்கிட்டே வர, என்ன நடக்குது? உன் அருமை தங்கச்சியோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகுது. ஒரு நாள் நான் அவகிட்ட பேசல, அவளை பார்க்கல அப்படிங்கறதுக்காக மாமா கிட்ட போய் ரோபோட் கேட்டிருக்கா. அவ அடிக்கடி சொல்லுவா, என் மனசு உங்களை தேடுதுன்னு. அத அவ சொல்லும் போது விட என்ன நிஜமா அவ தேடும் போது எனக்கு புரியுது. இதுக்கு மேல அவளை காக்க வைக்க முடியாது. சோ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன்டா. வாழ்க்கையிலேயே உருப்படியான முடிவு பண்ணிருக்க, வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்யூடா. மீட்டிங் ஓவரா? முடிஞ்சிருச்சுடா. இப்போ மது வீட்டுக்கு போகலாமா? அதை விட நமக்கு என்ன வேலை என்று வாய் வார்த்தையாய் மட்டும் கூறாமல் அவனை அழைத்து சென்றான் ஷவன். வீட்டிற்கு வந்த மது விஸ்வநாதனிடம் கூற அவருக்கோ ஏகபோக சந்தோஷம். தன் மகளின் காதல் விரைவில் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறது என்று. அவரது சந்தோஷத்தை கண்ட மதுலிகா, அப்பா, நீ இந்த சீரியஸ் வில்லன்ஸ் மாதிரி பொம்பளை பிள்ளை லவ் பண்ண கூடாது, உன்னை நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றேன், நாளைக்கு உனக்கு கல்யாணம், அதுவும் நான் சொல்ற பையன்னு டயலாக் பேசி நான் அழுதுட்டே ரூமுக்குள்ள போய் தேவுக்கு கால் பண்ணி சொல்லி அவன் ஹீரோ மாதிரி என்ன கிட்னாப் பண்ணி கோவில்ல திருட்டு கல்யாணம் பண்ணதும் நீ வர மாதிரி எல்லாம் ரியல் லைஃப்ல நடக்காதா? நீ ஏன் அப்ப இவ்ளோ போரிங்கா இருக்க? காதலிக்கிறது தப்பு இல்ல, நீ என்கிட்ட மறைக்கவும் இல்ல. எனக்கும் விஷ்ணுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ ஓகே சொல்லிட்டேன். இப்ப வேணா மேரேஜ் ப்ரொபோசல வேணாம் சொல்லட்டா மதுமா? அப்பா, நான் பேசுனதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் என்று பல்லை காட்ட வாசலில் நின்றிருந்த ஸ்ரவனும் விஷ்ணுவும் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தனர். வாங்க வாங்க என்று இருவரையும் வரவேற்று காஃபி போடுமாறு மதுலிகாவை கூற அவளும் இருவரின் கேலியிலிருந்து தப்பிக்க கிச்சனிற்குள் புகுந்தாள். கண்ணம்மா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், தண்ணி மட்டும் கொண்டு வா என்று அவன் கூற அவர்கள் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அவள் கைப்பிடித்து தன் அருகே அமர வைத்தவன், மாமா, அடுத்து வர முகூர்த்தத்துல எங்களோட கல்யாணம் வச்சுக்கலாம். எனக்கு யாரும் இல்ல, நானும் ஸ்ரவனும் மட்டும்தான். நீங்களே இத முன்னாடி நின்னு செய்யுங்க. ஹெல்ப்புக்கு நானும் இவனும் இருக்கோம். நாள் பார்த்துட்டு தான் உங்களை காலையில வந்து பார்த்த மாப்பிள்ள. அடுத்த வாரம் புதன்கிழமை நல்லா இருக்கு. அதை விட்டா 3 மாசம் அப்புறம் தான் நல்ல நாள். உங்களுக்கு ஓகேனா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா ஈஸியா இருக்கும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா, ஆரம்பிச்சிடலாம். இன்விடேஷன், கேட்ரிங், மண்டபம், செக்யூரிட்டி, ஷாப்பிங் அண்ட் நம்ம அஃபிஷியல் ஒர்க், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இன்விடேஷன் அண்ட் இன்வைட் பண்றத நான் பாத்துக்கிறேன். கேட்ரிங் அண்ட் மண்டபம் ஸ்ரவன் தம்பி பார்க்கட்டும். நீங்க செக்யூரிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு மது ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாருக்கும் வாங்கிருங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே என்று கோரஸ் பாடி தாங்கள் செய்ய வேண்டியதை பட்டியலிட்டு அதற்கான வேலையை ஆரம்பித்தனர். திருமணம் முடிவான பிறகு காதல் ஜோடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு வேலைகள் அவர்களை அழுத்த தேவையான பொருட்களை வாங்க போகும் நேரத்திற்காக காத்திருந்தனர். ஆளுக்கு ஒரு வேலை என்று பிரித்து கொண்டதால் எளிதில் வேலைகள் முடிந்து இருமணம் திருமணம் என்னும் பந்தத்தில் இணைய போகும் அந்த நன்னாளை அடைந்தது. பட்டு சேலை சரசரக்க அன்று தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்ட அதே மண்டபத்தில் அவளவன் கையால் மங்கள நாணை பெற்று கொண்டாள் மது. இருவருக்குள்ளும் ஒரு ஆத்ம திருப்தி. கிடைக்கவே கிடைக்காது என்று தவித்த காதலை பெற்ற வெற்றியில் அவளும் தன் கையில் சேர்ந்த பொக்கிஷத்தை மேலும் பாதுகாக்க வேண்டும் என்று இறுக்கி அவள் கையை பிடித்து, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் இன்று நிலைநாட்டியதாக மனம் நிறைந்தான். பெரிதாக எந்த சடங்கும் இல்லாததால் நேராக விஸ்வநாதனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் வரவேற்பிற்கு ஆயத்தமாகினர். வந்தவர்களை வரவேற்கும் பொறுப்பை
ஸ்ரவனும் விஸ்வநாதனும் ஏற்றிருக்க மேடையில் நடுநாயகமாக சிரித்து வந்தவர்களிடம் ஆசியும் பரிசையும் பெற்று தங்கள் மனப்பெட்டகத்தில் சேமித்தனர். புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கிறேன் என்று அவளை தீண்ட பால் நிறம் கொண்ட பாவை மணாளனின் தீண்டலில் செம்மேனியாக மாறிவிட்டாள். தேவ், என்ன பண்ற? இங்க பாரு கூஸ் பம்ப்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்று ஓய்வறைக்கு போக சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தலையை அழுந்த கோதி அவள் பின்னால் சென்றான், மற்றவர் கேலி பார்வையை பொருட்படுத்தாமல். உள்ளே சென்றவள் கண்ணாடியில் உற்று உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி பாக்குற என்றவன் குரல் அருகே கேட்க சற்று பயந்து போனாள். எருமை, பயந்தே போயிட்டேன். ஏன்டா இப்படி பயமுறுத்துன? அடிப்பாவி, என்னடி வர வர மரியாதை தேயுது. மனதில் பேசுவது போல பேசியதை அப்போதுதான் உணர்ந்தாள். தேவ், எதுவா இருந்தாலும் வந்து பேசலாம், இப்ப ஸ்டேஜ் போகலாம் என்று அவனை இழுத்து கொண்டு சென்றாள். சரி, அத அப்போ பேசலாம். கண்ணாடியில என்ன பார்த்த? அதுவா, நான் திடீர்னு பிங்கியா மாறிட்டேன், அதான் மிரர்ல பார்த்தேன். இதுக்கே இப்படியா? சுத்தம் என்று அவள் காதில் சிலதை கூற, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒரு டாக்டர், நான் ஒன்னும் மக்கு இல்ல. அவன் தோளில் சாய்ந்து யாரும் அறியா வண்ணம் கடித்து வைத்தாள். அவள் கடித்ததும் வலி தாங்காமல் கத்தியவனிடம் ஸ்ரவன் விசாரிக்க, பூச்சு கடித்து விட்டது என்று மதுவை பார்த்தான். இருவருக்குள் ஏதோ ஊடல் என்று சிரித்தவாறு சென்று விட்டான் ஸ்ரவன். இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு இருக்குடி என்று அவள் காதில் கூற, ஆஹாஹா, உனக்கும் தான். மை டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என் டார்ச்சரை இனிதான் மிஸ்டர் பார்க்க போறீங்க என்று அவள் கூறிய விதம் அவனை வெகுவாக ஈர்த்தது. வந்தவர்களை அனுப்பி வீடு வந்து சேர இரவு 7 மணி ஆகிவிட்டது. முதல் முறை தன் மனைவி தன்னோடு இல்லை என்று வருந்தினார் விஸ்வநாதன். உறவினர் என்று சொல்ல யாரும் இல்லை அவர்களுக்கு. இரவு சடங்கை பற்றி தன் மகளிடம் எப்படி கூறுவது என்று சங்கடமாக நின்றிருந்தவர் அருகே வந்த தேவ், மாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் மதுவும் வீட்டுக்கு போறோம், காலையில வர்றோம். தேங்க்ஸ் மாப்பிள என்று அவரை கட்டி கொண்டார். இருவரும் ஸ்ரவனிடமும் விஸ்வநாதனிடமும் கூறி விடை பெற்றனர். தேவ் வீட்டிற்கு வந்தவர்கள் தங்களை சுத்தம் செய்து படுக்கையில் விழுந்தனர். காலையிலிருந்து நின்றிருந்த களைப்பு இருவரையும் தாக்க உறங்கி போனார்கள். நள்ளிரவில் மதுவிற்கு முழிப்பு தட்ட எழுந்தவள் தன்னருகே தன்னவன் இல்லாததை உணர்ந்து வெளியே வந்தாள். தேவ், எங்க இருக்க? கிச்சன்ல இருக்கேன், இங்க வா. என்ன பண்ற தேவ்? சரியா சாப்பிடல, அதனால தூக்கம் வரல, அதான் எழுந்து பிரெட் ஆம்லெட் போடலாம்னு வந்தேன். எனக்கும் லைட்டா பசிக்குது, அதான் எழுந்தேன். சரி, நீ இத சாப்பிடு, எனக்கு நான் வேற போட்டுக்கிறேன் என்று அவளுக்கு கொடுத்து வேறு ஒன்றை அவனுக்கு போட்டு சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு வெளியே வந்து மணியை பார்க்க அது 2 நெருங்கி இருந்தது. அவன் அருகே அவள் அமர்ந்திருக்க மஞ்சள் வாசம் அவன் நாசியை தீண்டி புதுவித ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது அவனுள். அவன் பார்வை மாற்றத்தை கண்டவளுக்கும் அதன் அர்த்தம் விளங்கியது. அவள் காதருகே குனிந்தவன், ஷல்வி என்று கேட்க வாய்மொழி அல்லாது கண்களால் பதில் கூற அவளை தூக்கி கொண்டு படுக்கை அறை சென்றான். புது ஓவியம் ஒன்று அவன் தீட்ட தீரா மையாகவும் காகிதமாகவும் மாற ஆரம்பித்தாள் மதுலிகா. அத்தியாயம் 20. 5 வருடத்திற்கு பிறகு. மித்ரா, குளிச்சியா? மது, வருண் என்ன பண்றான்னு பாரு என்று அலுவலக அறையில் இருந்து கத்தியவாறு படுக்கை அறைக்கு வந்தான் விஷ்ணுதேவ். டெய்லியும் உங்க 3 பேரால நான் ஆபீஸ்க்கு லேட்டா போறேன். குழந்தைங்க தான் இப்படின்னா வர வர உன் அலும்பு தாங்க முடியல மது என்று கத்தியபடி உள்ளே வர மூவரும் கிளம்பி பெட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். என்ன அதிசயம், 3 பேரும் சமத்தா கிளம்பிட்டீங்க. நீ போட்ட சத்தத்துல அம்மா எழுந்து எங்களை கிளப்பி விட்டாங்க, அதான் நானும் மித்துவும் சமத்தா கிளம்பிட்டோம் என்று கோரஸ் பாடினர் மித்ராவும் வருணும். அப்படியே அவள மாதிரியே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. எங்கடா இந்த மூஞ்சி வாங்கினாங்கிற மாதிரியே. இன்னும் சாப்பிட என்ன அட்டகாசம் பண்ண போறாங்களோ என்று நொந்தபடி அவர்களை அழைத்து சென்றான். என்றும் இல்லாத அதிசயமாக மூவரும் எந்த அமர்க்களமும் செய்யாமல் சாப்பிடுவதை பார்த்து அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பள்ளி விடுமுறை ஆரம்பித்ததிலிருந்து இவனும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். தன் மகனுக்கு இணையாக சேட்டை செய்து மாட்டிக்கொள்ளும் மனையாளை இன்று அமைதியின் சிகரமாக மூவரும் நடந்து கொள்ள என்ன காரணம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது, மித்துக்குட்டி, வருண் கண்ணா என்று உள்ளே வந்தார் விஸ்வநாதன்.
ஓ, இதான் இவங்க அமைதியின் காரணமா என்று சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்றவன், மது, என் ஃபைல் எங்க என்று கத்தினான். அவன் அழைப்பான் என்று யூகித்தவள் வேகமாக அறைக்கு சென்றாள். எல்லாம் பண்ணிட்டு இப்படி முழிக்கிற இந்த மூஞ்சிய எங்க தாண்டி வாங்குன? காலையில 4 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு 5:30க்கு படுத்து குழந்தை மாதிரி 7 மணி வரை தூங்கி டெய்லியும் குழந்தைங்களோட பில்லோ ஃபைட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் என்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறியே, உனக்கு போர் அடிக்கலையா? நான் உங்களுக்கு என்னைக்காவது போர் அடிச்சிருக்கேனா? புதுசு புதுசா சேட்டை பண்ணிட்டு இருக்க. நீ எப்படிடி எனக்கு போர் அடிப்ப? மித்து வருண் மாதிரி தாண்டி நீயும். இந்த 5 வருஷத்துல என்னைக்காவது பழசு ஞாபகம் வரணும்னு நினைச்சீங்களா? இல்லடி, என்னோட கடந்த காலத்தை விட என்னோட நிகழ்காலம் ரொம்ப அழகா இருக்கு உன்னோட. என் பாஸ்ட தேடி பிரசன்ஸ லூஸ் பண்ண விரும்பல. பேச்ச மாத்தாத. டெய்லியும் ஏண்டி என்ன பாடுபடுத்துற? அது நீங்க என்ன மறந்து 6 மாசம் என்ன அழ வச்சீங்க. அதான் தினமும் இப்படி கொடுமை பண்ணி என்ன மறந்தா இதுதான் தண்டனைன்னு சொல்லாம சொல்றேன் டெய்லியும். மது, ஏண்டி என்னை இவ்ளோ லவ் பண்ற? ரீசன் தெரியல, பட் ஐ எம் மேட்லி ஃபால் இன் யூ. டெய்லியும் நீ எனக்கு புதுசாவே தெரியுறடி. உன்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட என்னால பிரிய முடியல. நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னா கூட நம்ப முடியல. இவ்ளோ நேரம் என்ன திட்டிட்டு கொஞ்சனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, என்ன பண்ணா சமாதானம் ஆவ? ஸ்ரவன் அண்ணா வீட்டுக்கு ஈவினிங் கூட்டிட்டு போங்க. எனக்கு ஸ்ரத்தா குட்டிய பார்க்கணும் போல இருக்கு. சரி, நான் மித்துவ என்னோட கூட்டிட்டு போறேன். நீ வருண கூட்டிட்டு போ. ஈவினிங் ஜாயின் ஆகிக்கலாம். குழந்தைங்க அப்பா கூட இருக்கட்டும். இன்னைக்கு எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதனால தான் அப்பாவ வர சொன்னேன். ஓகே செல்லம், நான் சீக்கிரம் வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போவோம். எனக்கு இப்போ லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக கிளம்பினான் விஷ்ணுதேவ். அரை மணி நேரத்தில் அவளும் கிளம்பி கீழே வந்து இருவருக்கும் பல அறிவுரை கூற, போதும்மா, நீ ஏன் தாத்தா பேச்ச கேட்க மாட்டியா? என்ன மட்டும் கேட்க சொல்ற என்று வருண் கூற, பத்ரகாளியாக விஸ்வநாதனை முறைத்தாள் மதுலிகா. சும்மா உன்னை பத்தி சொன்ன மதுமா என்று அசடு வழிந்தார். 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அம்மா ஈவினிங் வந்துருவேன். சமத்தா இருந்தா இன்னைக்கு ஸ்ரத்தா பாப்பாவ பார்க்க போலாம் என்றதும் குழந்தைகள் இருவரும் குதூகலித்தனர். விஷ்ணு அவனது பிசினஸை பார்த்து கொள்ள, மது அவளது மருத்துவமனையையும் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு தினமும் விஷ்ணுவிடம் வம்பு வளர்க்கவும் மறக்க மாட்டாள் மதுலிகா. தன் வேலைகளை முடித்த மதுலிகா விஷ்ணுவிற்கு போன் செய்ய அது ஏற்கப்படாமல் போக நேராக அவன் அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு கோபத்தில் கையை தலைக்கு முட்டு கொடுத்து அமர்ந்திருந்தவனின் தோரணையே சொன்னது அவனது கோபத்தின் உச்சத்தை. இத குடி என்று ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டரை கொடுத்து அதை குடிக்க வைத்தவள் மெதுவாக அவன் தலையை வருடி, பொறுமையா யோசி, இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாத என்றாள். சாரிடி, கொஞ்சம் டென்ஷன் அதான். நான் கோச்சுக்கிட்டேன். என் செல்லத்தோட கோபத்தை என்ன செஞ்சா குறைக்க முடியும்? எனக்கு கிஸ் வேணும். அடியே, இது ஆபீஸ் டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, இங்க வா. அவளது கோபத்தை குறைக்க அவள் இதழில் தேனெடுக்க ஆரம்பித்தவன் நேரம் ஆக ஆக அலுவலகம் என்று மறந்து அவன் கை அத்துமீற ஆரம்பித்தது. தேவ் என்று மதுலிகாவின் குரல் மெலிதாய் ஒலிக்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவளை தீண்ட நிலைமை கைமீறுவதை உணர்ந்த மது அவனை அவளிடமிருந்து பிரித்து, மிஸ்டர் தேவ், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நாங்க ரெடியாகி வெயிட் பண்றோம் என்று நிற்காமல் ஓடினாள். இவளுக்கு இதுவே வேலை, என்ன உசுப்பேத்தி அதுல குளிர் காயறதுல அப்படி ஒரு சந்தோஷம் என்று நினைத்தவன் மீதி இருக்கும் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். இந்த 5 வருடங்களில் விஷ்ணுவிற்கு பழைய நினைவு எதுவும் வரவில்லை. நிழல் படமாக சிலது தெரிய அதற்கு மட்டும் பதிலளித்து மற்றதை தவிர்த்து விடுவாள். நிஜத்திற்கும் நிழலிற்கும் நடுவே அவன் நின்றாலும் இருவருக்கும் நடுவே இருந்த காதல் மற்றதை மறைத்து அவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தது. காதலுக்கு கண்ணில்லை, நிறமில்லை, மொழி இல்லை, இனமில்லை என்பது போல் காதலுக்கு நினைவு கூட தேவையில்லை போல். இன்று போல் என்றும் தங்கள் காதல் குறையாது வாழ நாமும் வாழ்த்துவோம். நன்றி.